நான் வந்து ஹஸ்ரத் அவர்களுடைய ஒரு கடைசி மாணவி அப்படின்னு தான் என்னை அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் சொல்லும்போது திலகவதி ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் அதை காட்டிலும் இது வந்து ஒரு பெருமையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கல்லூரி தோழி உமேரா பிவி, கணவர் வந்து சேமமு முகமது அலி, அவங்க 2 பேருக்குமே வந்து பாக்கிய இடத்துல அளவற்ற ஈடுபாடு இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட அவங்க வீட்டிலேயே வளர்ந்த பிள்ளைன்னு சொல்லணும். சொல்லப்போனால் குமேரா அவங்க அம்மா வந்து என்னை தான் மகள்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் பல்கிஸ் பிவி. அவங்க பேர் பல்கிஸ் பிவின்றதே நான் வந்து அவங்க மரணத்துக்கு பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் அம்மான்னா அவங்க தான். அப்படியாகத்தான் பல ஆண்டுகள் பழக்கம் இருந்தது எங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ வாழ்க்கையில் லௌகிகமான பல சிக்கல்களை வந்து எதிர்கொண்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. தனி வாழ்க்கையும் சரி, என்னுடைய பணி வாழ்க்கையும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. அப்போ அம்மாக்கிட்டெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து ஒரு மார்க்க அறிஞர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவர்கிட்ட போனாக்க ஏதாயிலும் ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாலேயே வந்து நிறைய வந்து இந்த நாகூருக்கு அந்த மாதிரி புனித தலங்களுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன். நான் இப்போ நாகூருக்கு பல முறை போயிருக்கேன். அப்புறம் நாகூரில் வந்து ஒரு முறை இஸ்லாமிய தமிழறிஞர்கள் மாநாடுன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது விஷயமாகவும் அங்கே நான் போயிருக்கேன். அப்போ வந்து எனக்கு தெரியல, பாக்கவை பற்றி தெரியல. இது உமேரா சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்புறம் வந்து அங்கே போனேன். அங்கே போக வந்து அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னாக்க தற்செயலாக நாகூருக்கு போகிறதுன்றது மாறி போய் அந்த பக்கம் வேறு வேலையாக போகும்பொழுதெல்லாம் போய் பாக்கவி அவர்களை பார்த்துட்டு வந்துடுறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வழக்கத்தை மேற்கொண்டேன். ஏன்னா பாக்கவி அவர்கள் வந்து தன்னை ஒரு பொழுதும் ஒரு பெரிய மகான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிட்டது கிடையாது. எந்த விதமான ஒரு பிம்பங்களும் அடையாளப்படுத்தல்களும் இல்லாத ஒரு இயல்பான எளிய மனிதர். அவருடைய மேதமைக்கும் அவருடைய அந்த மெய்ஞானத்தினுடைய முற்றிய நிலையில் இருந்த ஒரு அறிஞர் அப்படின்ற விதத்துலேயும் அவர் வந்து அவர் மாதிரி எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ நம்ப முடியாத அளவுக்கு எளிய மனிதராக இருந்தார். அவர் எப்போ பார்க்கும் பொழுதும் சரியே, அவர் வந்து அந்த ஈசி சேரில் சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு நிலைமை, சுற்றிலும் கூட்டம், ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து இந்த இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் தான் கூட சொல்ல முடியாது. பிற மதத்தினரும் வந்து அங்கே வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க பிரச்சனைகளை அவரோட பகிர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அங்கே உட்காந்து அவர் வரக்கூடியவர்கள்கிட்ட அவங்க பிரச்சனையை கேட்கறது, அந்த பிரச்சனைகளுக்கு அவர் வந்து அவங்களுடைய அதே எளிய அந்த மொழியில் அவர் வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறது, அதுவே கேட்கறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும். அதனால் அம்மா வந்து அவர்கிட்ட டைமெல்லாம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. பல்கிஸ் பிவி அவர்கள் சொல்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு நம்ம போனோம்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே அதைக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னதாகவே அங்கே போய் உட்காந்துடுவேன். அங்கே போய் உட்காந்துட்டா அவர் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தீர்வு வந்து ரொம்ப யூனிவர்சலாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் அங்கே போய் ஒரு தடவை உட்காந்துருந்த போது ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். வந்து ஏதோ அவருடைய பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருந்தார். அது வந்து நமக்கு காதில் கேட்காத அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணிப்பார். அது மெதுவாக தான் கேட்பார். இவருடைய தெளிவு தீர்வு சொல்கிறது மட்டும்தான் நமக்கு தெளிவாக கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேச்சு. அப்போ வந்து அவர் சொன்னார், இவ்வளோ நடந்திருக்கு, நீ அதை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தியா? உனக்கு எது கோவம் வந்திருக்கணும், நீ அதை கண்டிச்சிருக்கணும், ஏன் நீ கோவச்சிக்கல? கோவம் வரணும், எதுக்கெல்லாம் கோவச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இப்போ பார்க்கவே நான் வந்து போய் இந்த விஷயத்தை பற்றி பேசி எடுத்து உறவினர்கள் மத்தியில் இது சரியில்லைன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய உணர்ச்சிகளை நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி போனார். அதுக்கப்புறம் யார் யாரும் வந்தாங்க போனாங்க. அடுத்தாப்பில் ஒருத்தர் வந்தார். வந்தோடனே அவர்கிட்ட வந்து என்ன சொன்னார், நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் கோச்சு பண்ணியே, இதுக்கு போய் கோச்சிக்கிட்டீங்கன்னா இப்படி கோவம் வரும்போதெல்லாம் இப்படி நீ கோச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அப்புறம் நீ மனுஷனே கிடையாது. எதுக்கு அப்படி உனக்கு முன்னே மீறின கோவம் ஏன் வருது
கோவமே படக்கூடாது, நீ பொறுமையாக இருக்கணும், நீ படித்ததில்லை பொறுமையாக இருன்னு, படித்ததில்லை நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். இல்லை பார்க்கவே நான் இனிமேல் பொறுமையாக இருக்கிறேன், நான் நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன் அப்படின்னாலாம் அவர் சொல்லிட்டு போனார். எல்லாம் போனாங்க. போன பின்னால் நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், பாருங்கள் நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து கோச்சிக்காதுன்னு சொல்கிறீங்க, ஒருத்தங்கிட்ட வந்து கோச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன தான் முடிவுனா இதுலேருந்து நான் எப்படி என்ன முடிவு எடுத்துக்கிறது பாக்கவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜரத்துக்கிட்ட கேட்டேன். அவர் ஹஜரத் சொன்னார், அம்மா ஒருத்தனுக்கு கோபமே, அப்போ தான் இவர் நம்ம ராமகிருஷ்ணருடைய கதையை எனக்கு சொன்னார். சீராமலே பாம்பு வந்து கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் சீர வேணான்னு சொல்லலையே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு படித்தவர் சொன்னாராம் அவர்கிட்ட, பாம்புக்கிட்ட. அந்த மாதிரியாக உங்களுக்கு வந்து தவறான ஒரு செயல் நடக்குது உங்கள் எதிரில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிக்கணும். அதை நீங்கள் அது கண்டிக்க விட்டாக்க அந்த தப்பை நீங்கள் செஞ்சதாக ஆகிடும். அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தணும். ஆனால் அந்த கோபம் வந்து உங்களை ஆட்சி செய்யக்கூடாது, அது உங்களுக்கு மேலாண்மை செய்வதாக இருக்கக்கூடாது. அந்த கோபம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நடந்த சம்பவம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அது வந்து உங்களை கோபப்படுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அதை வந்து நீங்கள் செய்ய தவறிவிட்டால் நீங்கள் மனிதரே இல்லை. அப்புறம் கோபம் அது பாட்டுக்கு உங்களை அது இஷ்டத்துக்கு உங்களை இழுத்துக்கிட்டு போகுது. அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாறுமாறாக கோச்சிக்கிறீங்க, சத்தம் போடுறீங்க, கத்துறீங்க அப்படின்னலாம் சொன்னாக்க அதுவும் பெரிய தப்பு தான். ஆகவே கோபம் வர வேண்டிய இடத்துல ஒருத்தன் கோபம் வராமலேயே இருந்தால் அவன் ஒரு கழுதை. இவன் கோவத்தினுடைய வழியில் போய் எல்லாருக்கும் துன்பம் கொடுத்துக்கிட்டே ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு மனுஷன் நிலைமை இல்லாத ஒரு பிறவி. இதுதான் வித்தியாசமா. அதனால் கோபத்தை வந்து கையாளணும், அதை எங்கே பிரயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அப்படி தான் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா இப்போ அப்படின்னாரு. புரியுது ஹசரத்துன்னு சொன்னேன். இந்த மாதிரியாக நிறைய பேருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெய்ஞானத்தோடு சேர்ந்து அவர் வந்து விஞ்ஞானத்தையும் கலந்து தான் அந்த தீர்ப்புகளை சொல்லுவார். அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க அவர்கிட்ட, ஹசரத் நான் வந்து குரான் ஊதும் பொழுது ரொம்பவே உருக்கமாயிடுது எனக்கு மனசு, அந்த உருக்கத்தின் காரணமாக கண்ணீர் பெருகுது, எவ்வளோ கண்ணீர் எனக்கு பெருகுதுன்னு சொன்னால் என்னால் படிக்க முடியல மேற்கொண்டு, அந்த அளவுக்கு எனக்கு கண்ணீர் பெருகின வண்ணமாக இருக்குது, இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு கன்சியூமர் நேரம் தான் தாமதிச்சார். அப்புறம் சொன்னார், நீ உன்னுடைய கணவர் வந்து சிங்கப்பூரில் இருக்காரு அப்படிதானம்மா அப்படின்னாரு. ஆமாம், நீ அவரை கிட்ட பேசு, அவருக்கு கடிதம் போட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து உன்னை பார்த்துட்டு போக சொல்லு, 1 மாதம் லீவ் போட்டு வர சொல்லுமா, வந்து இங்கே இருக்க சொல்லு உன்னோட அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு எல்லா பிரச்சனையும் சரியாப்படுமா அவருக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. நீ இதை மட்டும் செய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க போன பின்னால் இது எப்படி வந்து அந்த பெண்மணி குரான் ஓதும் பொழுது ரொம்ப மன உருக்கமாகுது, கண் கலங்குதுன்றது அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் எப்படி தொடர்பு படுத்தி பார்க்குறது, இது என்ன மாதிரியான ஒரு தீர்வு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, அந்த பெண்மணியினுடைய மனசில் இருக்கிறது உருக்கம் இல்லை, அது வந்து குரான் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய உருக்கம் இல்லை. ஏற்கனவே அவங்க மனசில் இந்த கணவனை பிரிந்திருக்கிற காரணத்தினால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மன பாரத்தினால அவங்களுக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் தான் இப்படி வெளிப்படுது. இப்போ அவர் வந்தாருன்னா அவரோட வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய மனபாரம் வந்து தீர்ந்துடும், அதோட அந்த பிரச்சனை நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதுக்கு வழி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அப்படின்னாரு. இந்த மாதிரியாக ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது தவிர எனக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு ஏதோ ஒரு அற்புத ஆற்றல், இது அவரே எழுதியிருக்கார், தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்ட்டு ஒரு புத்தகமே அவர் எழுதியிருக்காரு. அந்த தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சில உணர்வுகள், சில அனுபவங்கள் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. அந்த அனுபவங்களின் மூலமாக அவர் வந்து ஒரு டைம் ஒன்று சொல்லுவார். இப்போ இங்கிருந்து எத்தனை மணிக்குமா நீ போய் வீடு சேருவ அப்படின்னு நம்ம அந்த கார் போகிற நேரத்தை கணிச்சு ஒரு நேரத்தை சொன்னோம்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் டைம் கொடுப்பாரு.
அந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு நீ வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு உட்காந்து நீ வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுமா. அந்த தியானம் பண்ணி உன்னுடைய பிரச்சனை என்ன, உனக்கு என்ன நடந்தால் நல்லா இருக்கும், இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்றத நீ சொல்லுமா. அது உனக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதை செஞ்சுருக்கிறேன். அதை செஞ்ச உடனே உண்மையாகவே அந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு தீர்ந்துருக்குது. அது என்னுடைய கற்பனையா இல்லை என்னுடைய மனசனுடைய பிரம்மையான்னு எனக்கு தெரியாது. அவர் எப்போவுமே ஹஸ்ரத்தை பார்க்க போகும்பொழுது அங்கே வரக்கூடிய பல பேர் வந்து அங்கே தூபங்களை வந்து கொளுத்துவாங்க, வந்து நிறைய பர்ஃப்யூம்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு மனம் கமிழும் இடமாகத்தான் இருந்துக்கிட்டே இருக்கு எப்போவுமே. அந்த மனம் நான் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு 150-200 கிலோமீட்டருக்கு அப்பால் நான் வந்து அவர் சொன்ன இந்த விஷயத்தை நான் செய்யும் பொழுது அதே மனம் என்னை சூழ்வது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டதை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். கலந்து திருவழி சொல்லக்கூடிய ஒரு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு நபர், வந்து ரொம்ப மிக எளிய மனிதர்கள் அவரை பார்க்க வருவாங்க. ஒரு முறை நான் உட்காந்துருந்த போது 4 பெண்கள் கூட்டமாக வந்தாங்க. வந்த உடனே அவர்கிட்ட வந்து என்ன இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. வா அவங்க வந்து பார்த்துட்டு போன உடனே எங்கள் பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து போச்சுது, இப்போ நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி நடந்துடுச்சு, அதனால் சரி நடந்துடுச்சு இல்லை அப்புறம் என்னத்த அப்படின்னாரு. இல்லை நான் வந்து உங்களை பார்த்து எதாயிலோ அதுக்கு ஒரு மரியாதை செஞ்சுட்டு போகலான்னு நாங்கள் வந்தோன்னா. அப்படியா, என்ன மரியாதை, என்ன செய்வேன் நீ எனக்கு கேட்கினாரு. இல்லை நீ உங்களுக்கு யாராவது கேளுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு போனால் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை நீங்கள் வந்து தீர்த்து வச்சிங்க, பல கோடி ரூபாய் இதுக்கு பிரதிபலனாக கொடுத்தாத்தாகும், அவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க, அதனால் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணும், கேளுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், எந்த கேட்டாலும் கொடுப்பியாம்மா அப்படின்னாரு. நீங்கள் கேளுங்க, நான் கட்டாயமாக கொடுப்போம், ஏன்னா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்த வேலை அவ்வளோ பெருசு, அதனால் நான் கட்டாயம் செய்வேன், நீங்கள் சொல்லுங்கன்னாரு. கேட்டார். சரி என்ன கேட்க போதும் தெரியலேன்னு நானும் ரொம்ப ஆர்வமாக தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் கேட்டார், இந்தம்மா இந்த நாகூர் மினார் இருக்குது இல்லைம்மா, அந்த மினாரில் 2 மினாரை கொண்டாந்து கொடுத்துட்டு போமா எனக்கு, ரொம்ப நாளாக அதுதான் வந்து வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அங்கே கூடியிருந்த கூட்டம் முழுக்க சிரிச்சிச்சு, அந்த பெண்ணும் சேர்ந்து சிரித்தாங்க. ஆகவே பிரதிபலனாக எதையுமே எதிர்பார்க்காமல் வர்றவங்க எல்லாருக்கும் வந்து தீர்வு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது நினச்சிக்கிட்டு எல்லாருடைய சிக்கல்களையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய மகான். எனக்கு அங்கே போனதுக்கு பின்னால் தான் எனக்கு தெரியும், நான் வந்து அவரை நாகூரில் போய் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு அவர் வந்து இலக்கிய ரீதியாக பரிச்சயமானவராக இருந்தார் அப்படின்றது அப்புறம் தான் தெரியும் எனக்கு. என்னென்னா எனக்கு இந்த நூலகங்களுக்கு போய் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அப்போல்லாம் வந்து போனோடனே நூலகர் சில நூல்களை தேர்வு செய்து வச்சுருப்பார், அவர் எடுத்து போனோடனே எனக்கு எடுத்து கொடுத்துருவார். ஸோ ஒரு பள்ளி மாணவி கல்லூரி மாணவி படிக்கத்தக்கதாக அன்னைக்கு இருந்த நூல்கள் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்துல் ரஹீம் உடைய புக்ஸ் நிறைய அந்த தான் எடுத்து கொடுப்பாங்க. அதோடு சேர்ந்து இந்த கோபம் தவிர்க்கவும், பொறுமையாக இறை நம்பிக்கை, இப்படி இதே வரிசையில் பாக்கவி அவர்கள் எழுதின நூல்கள் பலது இருக்குது. அது எல்லாமே வந்து பேரறிஞர் கசாலியினுடைய அந்த இஹ்யாவினுடைய மொழிபெயர்ப்பு தான். அதை தான் வந்து அவர் பிரித்து சின்ன சின்ன தலைப்புகளில் இந்த யூனிவர்சல் பதிப்பகம் மூலமாக வெளியிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பதிப்பக நூல்கள் தான் வந்து எனக்கு நூலகர் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். இது வந்து அதில் தான் அவர் எழுதுனது தான் பாவ மன்னிப்பு அப்படின்ற நூல் வந்து அவர் எழுதுனது தான். அந்த வயசில் நான் நினச்ச பின்னால் அது ஒரு திரைப்படமாக வந்தபோது இந்த மாதிரி நம்ம படித்த நூலகத்தில் படித்த ஒரு நூலின் பெயரே வந்து திரைப்படத்தின் தலைப்பாகவும் இருக்குதேன்னு நினச்சேன். நான் இந்த நூல் வந்து 57களில் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்றத பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன். இது 62 அந்த திரைப்படம் வந்தது. அந்த பாவ மன்னிப்புன்றத அவர் எழுதின நூல்களில் முதலாவதான ஒரு நூல். அவர்கிட்ட வர்றவங்க பேசுவாங்க நிறைய, நீங்கள் வந்து இன்னும் கூட எழுதலாமே, நீங்கள் திருக்குர்ஆனுக்கு கூட இன்னும் ஒரு எளிய, ஏன்னா அவருடைய நடை வந்து தமிழ் படிக்கிறதுக்கு மிக இலகுவான ஒரு தமிழாக இருக்கும், அதனால் நீங்கள் எழுதலாமே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அது மட்டும் அவர் மறுத்துட்டு அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது, அந்த மொழிபெயர்ப்புகள் நல்லாவும் இருக்குது. 2வது இப்போ நான் அதுக்கு ஒரு பொருள் சொல்லி நான் இப்போ எழுதலாம், இந்த சனத்தில் நான் அதை எழுதலாம்,
ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய பார்வைக்கு ஒரு பொருளாக படலாம். ஆனால் நாளே அதனுடைய பொருள் விரிவடையும், அது வேற உருவம் கூட கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு நான் உரை எழுதுறதுக்கு நான் தகுந்தவன் அல்ல அப்படின்னு என்னை விட பெரிய அறிஞர்களே அதை எழுத பயந்த ஒரு பகுதி. ஆகவே நான் அது அங்கே கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாழ்ச்சியும் ஒரு நல்லெண்ணமும் ஒரு மிகப்பெரிய மேதமையும் ஒரு மெய்ஞானத்தினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு தன்மையும் கொண்ட ஒரு அற்புதமான ஞானியாகத்தான் நான் அவரை பார்க்குறேன். இன்னமும் அவரை நினைக்கிறேன். அவரை நாங்கள் நண்பர்கள் கூடி பேசும் பொழுது அவரை பற்றி நினைவு கூறுகிறோம். அவருடைய அவர் பிறந்த நாள், அவரை மறைந்த நாள், இந்த 2 தினங்களிலும் நாகூரில் நண்பர்கள் கூடுகிறார்கள், அவரை பற்றி சிந்திக்கிறார்கள், அவரை பற்றி பேசுகிறார்கள். அதை பற்றின தகவல்களையும் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆகவே அன்னைக்கே சொன்னது தான், அவர் மறைந்து விட்டார், ஆனால் அதற்காக யாருமே புலம்ப வேண்டியதில்லை. ஏன்னா அதையெல்லாம் கடந்து ஒரு நமக்கு எப்பொழுதும் வழிகாட்டக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மெய்ஞானி அவர். இல்லை அதுதான் நான் ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் கை இப்படி கழுவுங்கன்னாரு. கை இப்படி கழுவிட்டு கரெக்டாக 9 மணிக்கு சாப்பாடு பாடெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் பிரச்சனை சொல்லி வேண்டுங்கன்னாரு. அது சொன்னப்போ பார்த்தீங்கன்னா என்னை சுற்றிலும் அவர் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அத்தர் மனம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி இத்தனையும் அவர் பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டே இருப்பார். ஆனால் அங்கே ஒரு வாடையே வராது. விட்டு வெளியிலேயே வராத மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்கள் வருவாங்க. அவங்கக்கிட்ட கூட கலகலப்பாகவும் ரொம்ப ஒரு விளையாட்டாகவும் பேசுவார். அதே நேரத்தில் ரொம்ப வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்க ஒரு கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் வந்தாவா வர்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். அவருடைய எளிமை என்னை மிகவும் கவர்ந்தது. அவ்வளோ பெரிய ஒரு ஞானவான், அவ்வளோ படித்தவர், அவ்வளோ எழுதியிருக்காரு. 1957 இது எனக்கு தெரியாமலேயே அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கேன். அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே படிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். அவ்வளோ எழுதியிருக்கிறாரு, அவ்வளோ படிச்சிருக்கிறாரு, அவ்வளோ ஞானம் உள்ளவர் தான். ஆனால் அதை ஒரு பெரிய இதுவாக காட்டிக்க மாட்டார். கீழே இறங்கி ஒரு குழந்தையை போல எல்லார்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு சுபாவம் அவர்கிட்ட இருந்தது. என்னவோ ஒன்று அவர்கிட்ட இருந்ததுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இது தமாஷான்னு அவர் எப்போ பார்த்தாலையும் ஒரு இது ஊற்றி குடிச்சிட்டே இருப்பார். அந்த பிளாக் டீ ஊற்றி குடிச்சிட்டே இருப்பார். நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் அவங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து தான் வருவாங்க. அவங்கவுங்க அவருடைய காணிக்கைன்னு சொல்லிட்டு நிறைய பொருள்களை கொடுப்பாங்க. எதையுமே வச்சுக்க மாட்டார். இப்போ இவங்க கொடுக்குறத அவங்க அடுத்து வர்றவங்களுக்கு கொடுத்துருவாரு. நம்ம அங்கே தானே உட்காந்துருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கொடுத்துருவார். எதையும் தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிடலாம் மாட்டார். இப்போ யாரோ ஒருத்தர் பெரியவர் வந்தார், இவர் ஒரு காஸ்ட்லியான வாட்சை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க இந்தடா வச்சுக்க அப்படி கொடுத்துருவார். அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ அதான் இது மட்டும் குடிச்சிக்கிட்டே இருந்தார். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அந்த பார்த்தா ஏதோ ட்ரிங்க்ஸ் மாதிரி தெரியுது. அதான் பாரியில் வந்தவங்க ஏதோ வாங்கி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதுதான் இப்படி குடிக்கிறார். ஒன்று ஒரு 60 ml தான் குடிப்பார் ஒவ்வொரு முறையும். ஸோ அதை தான் குடிக்கிறது கொண்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ இது ஒரு பழக்கம் தான் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு ஒன்று கொடுங்கனாரு. சரி அவர் கொடுத்தாரு, எனக்கும் ஒன்று கொடுத்தாரு. குடிச்சு பார்த்தாக்கா அது டீ தான், பிளாக் டீ தான் அப்படி குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னை பார்த்து அவர் சொன்னார், அது என்னுடைய போலீஸ் புத்தியை கடைசியில் என்கிட்டயே காமிச்சிட்ட பற்றியா நீ அப்படின்னாரு என்னை பார்த்து. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் மனசில் தான் நினச்சேன் இது எதுக்கு இப்படி குடிச்சிட்டே இருக்கிறாரு, இது ஒரு வேறு ஏதாவது மதுபான வகையாக இருக்கலாமா, ரொம்ப மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். நான் எப்படி அவர் அது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணார் டக்குன்னுட்டு. எனக்கு தெரிஞ்ச மிராக்கள் அவர் எப்போ நினச்சாலையும் இப்போ சுற்றிலும் அந்த மாணவர் இப்போ கூட ஏசியை நிறுத்திட்டோம்னா வரும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஒரு ரோஜா பூக்கள் குவியலாக வச்சோம்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு மனம் மாதிரியான ஒரு மனம் நம்மளை சூழ்வது மாதிரி தோணுங்க. நீங்கள் உட்காந்து நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு இப்போ அவரை நினச்சி ப்ரே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரே பண்ணோம்னா நம்மளை சுற்றி அந்த மனம் வரும், எப்பவும் வரும். எனக்கு அதான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன் நான். அதோட அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போன மாதிரியாக ஆகும். தானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
அந்த மாதிரி. ஆமாம் சொன்னாங்க. அது ஹுமேரா அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்கார், எஸ்எஸ்எம் முகமது அலின்னு சொல்லிட்டு. அவர் கூட ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு, திசைகள்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் சொன்னார் இந்த செய்தியை. அப்போ நான் வந்து சென்னையில் இருந்தேன். சொல்லிட்டா அவரே சொல்லிட்டாரு, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தகவலாக மட்டும் வச்சுக்கோங்க. அவங்களே என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கடைசி காலத்தில் அப்போ எக்காரணத்தை கொண்டு புலம்பாதீங்க, எதுக்குமே வர்றவங்க எல்லாருக்குமே சொல்கிறது தான், எதை பற்றியும் புலம்பாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும், அதனால் கலங்காதீங்க, புலம்பாதீங்க. அதான் சொல்லுவார். அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அதிக கோபப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. இதுதான் அவர் புத்தகங்களே அவர் அப்படி தான் எழுதியிருக்கிறார் நிறையா. அவர் இறந்ததுக்கு பின்னால் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு கனவு ஒன்று வந்தது. அந்த கனவில் வந்து இந்த இது இப்படி போட்டிருப்பாங்களே, இந்த மண்ணறை மேலே இதெல்லாம் போட்டு துணியெல்லாம் போட்டு நம்ம நாகூரில் எல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ அது மாதிரி என்ன ஒவ்வொரு முறையும் இவரை ஹசரத்தை பார்க்கறதுக்கு போகும்போதெல்லாம் நாகூருக்கு போயிட்டு தான் வர்றோம். ஸோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறது மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு. இவருடைய தோற்றமும் வந்தது, வாக்கவியுடைய தோற்றமும் வந்துச்சு. உடனே அடுத்தடுத்து இந்த கனவும் வந்துச்சு. நான் அப்போ வந்து எங்கள் ஊர் தான் போயிட்டு இருந்தேன், தருமபுரி தான் எங்கள் ஊர், அங்கே தான் போயிட்டு இருந்தேன். அங்கே போன போது நான் கேட்டேன், இங்கே ஏதாவது இல்லை பக்கத்தில் அந்த மாதிரியான இடங்கள் இருக்குதா, தர்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் அங்கேயே தான் பிறந்தேன், அங்கேயே தான் வளர்ந்தேன், ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க, அங்கே எங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான பாப்பத்தியம்மா தர்கான்னு ஒன்று இருக்குதாங்க. அந்த பாப்பத்தியம்மா தர்கா அப்படின்றதுக்கு நம்ம போகணுன்னா, இன்றைக்கி போகணுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் வியாழக்கிழமை போகணும் இன்றைக்கி குறிச்சிங்கனாக்க, நீங்கள் நேற்று புதன்கிழமையிலேருந்தே நான்வெஜ் சாப்பிடத்தை விட்டுடணும். அப்புறம் அங்கே வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து வர்றவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வெஜிடேரியன் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே வந்து ஒருத்தர் இவர் மாதிரி இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட எங்கள் அப்பா ரொம்ப அடிக்கடி போவாராம். அவர்கிட்ட எங்கள் அப்பா நான் போன போது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் தான் இருந்தார். அப்போ தான் அவர் என்கிட்ட என்னை பார்த்த உடனே சொன்னார், ஓ நீ தானா திலகவதின்றது, உங்கள் அப்பாவை ரொம்ப நல்லா தெரியுமா, எங்கள் அப்பாவெல்லாம் அடிக்கடி பார்க்கறதுக்கு வருவார், இங்கே இருப்பார், அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், சந்திச்சுட்டு போவார், வாரம் வியாழக்கிழமை வருவார், உங்கள் அப்பா வருவார். கேட்டாக்கா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே பொண்ணு, இந்த பொண்ணு நல்லா இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு போவார், பணம் கட்டுவார், சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னதே கிடையாது, ஒரு நாள் சொன்னது கிடையாது. இது வந்து ஹசரத்தினுடைய மறைவுக்கு பின்னால் தான் எனக்கு இது மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அசலாக நான் கனவுல பார்த்தா அதே மாதிரியான ஒரு இடம், அதே மாதிரியான ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு. என்னை எதுக்கு அங்கே போக சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அங்கே போனதுக்கு பின்னால் தான் வந்து எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ரெகுலராக அங்கே போயிட்டு இருந்திருக்கிறாரு, பல வருஷங்கள் போயிட்டு இருந்திருக்கிறாரு. தொப்பூர் கணவாய் போகிற வழியில் இருக்குது அந்த தர்கா. அந்த ஊர் பக்கத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். பாப்பத்தியம்மன் தர்கான்னா ரொம்ப பேர் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து மொட்டை அடிக்கிறது, முடி எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்துக்கள் எல்லாம் கூட வந்து. அது எனக்கு தெரியல விஷயமே. எனக்கு இவருடைய மறைவுக்கு பின்னால் தான் எனக்கு அந்த மாதிரி அது ஏற்பட்டது. எந்த பிரச்சனை வந்தாலும் என் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு தளர்ச்சி ஏற்படுறதில்ல. எப்போ அவர் நினச்சோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு தீர்வு பிறக்குது, அது அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு.